என் பையனுக்கு பிரச்சனைன்னு சொன்னேன்ல. என் பையனுக்கு என்சைம் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. நார்மலா எப்பவுமே குறையும். நான் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன்ல. இந்த தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும், நம்ம எப்படியாவது அவன சரி பண்ணிரலாம். இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அவன பார்த்துக்கலாம். அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். டாக்டர் கிட்ட ரிப்போர்ட்ட கொண்டு போய் காட்டுனேன். அப்போ அவர் சொன்னாரு, அந்த அடினாய்டோட பிரச்சனையும் அதிகமாயிருக்கு. அதுவும் அவனுக்கு எந்த விதத்திலயும் குறையல. என்சைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எதையும் சொல்ல முடியாது. அதாவது இத ஸ்டடி பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். இந்த என்சைம் லெவல அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது ஒண்ணு சொன்னாரு. எதிர்பார்க்கல. அவன நல்லா செக் பண்ணாரு. ஒரு வாயிலேயே நுழையாத ஒரு புது பேர் ரெமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொன்னாரு. அத கமெண்ட்ஸ்ல கூட நான் பார்த்துருக்கேன். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்க. அது இருக்குமான்னு ஒரு தடவை பாருங்க அப்படின்னு. அததான் அவர் சொன்னாரு. அதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த டெஸ்ட்டையும் நான் கொடுத்துட்டேன். அப்பப்போ பிளட் எடுக்கிறாங்க. நான் சின்ன சின்ன டியூப்ல எடுப்பாங்கல்ல, அது 2, 3 அந்த மாதிரி ஒரு டைம்லயே எடுக்கிறாங்க. இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் 3 டேஸ் ஆகும். இது உடனே கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் பாசிட்டிவா சொல்லுங்க. இது ஒருவேளை இந்த டெஸ்ட் நெகட்டிவா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. இந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவனுக்கு நல்லா இருக்கான். அவனுக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு வரும்ல அப்படின்னு கேக்குறேன். உங்களுக்கு நான் இப்ப பாசிட்டிவா சொல்லிட்டு ஒருவேளை நெகட்டிவா ஏதாவது வந்ததுன்னா அதுதான் கஷ்டமாயிரும். நீங்க எதையும் யோசிக்காதீங்க. நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லா பிரச்சனையுமே அவன் முன்னாலதான் சொல்றார். எல்லா பிரச்சனையுமே பையன் உள்ள இருக்கான்னா அவன் முன்னாலேயே தான் பேசுற மாதிரி ஆகுது. அவனுக்கு நான் சொல்லலைன்னா கூட அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சொல்றாங்கன்றது புரியுது. அவன் பலகீனமாகறான். என் பிள்ளை ரொம்ப பாவங்க. அவன் வலியோட தான் வாழணும் எப்பவுமே அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் வாழ்றது. என்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் இல்ல. நானே நினைச்சா கூட அது நடக்க மாட்டேங்குது. எப்பவுமே ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாரும் வீடியோக்காக கஷ்டம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா இதுதான் நிஜம். இததான் நான் சொல்ல முடியும். இருக்கிறதான் சொல்ல முடியும். அது நெகட்டிவா உங்களுக்கு தோணுது, உங்களுக்கு இது பிடிக்கல, மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னா நான் அதனாலதான் மோஸ்ட்லி எதையுமே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் இதுக்கு மேல அப்படி. என்னோட ரிப்போர்ட் கூட வந்தது. எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அது ஒரு 20 டேஸா அந்த பிரச்சனை நான் சொல்லவே இல்லை உங்ககிட்ட. எதுக்கு ஹெல்த் இஷ்யூ இப்படி வருதுன்றது எனக்கு தெரியாது. ஆனா என் பையனுக்கு எனக்கு எப்படி இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணிப்பேன். அவன் சின்ன வயசுலயே உள்ள வலிய அனுபவிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நான் இப்ப பாக்குற டாக்டரே ஒரு பெஸ்டான டாக்டர் தான். அவரை எந்த விதத்திலயுமே குறையே சொல்ல முடியாது. அவர் இந்த என்சைம் லெவலை கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு தான் எல்லாமே செஞ்சார். அந்த என்சைம் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எனி டைம் அவனையே நான் நோட் பண்ணணும், அவனையே நான் பார்க்கணும். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். என்னாச்சு வீடியோ போடலை அப்படின்றது கேட்டிருந்தீங்க. இதுதான். இனி நான் வீடியோ போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கப்புறம் என்ன போடுறது? பாசிட்டிவா பேசுறீங்க, இதே மாதிரி கொண்டு போங்க அப்படின்னா என் லைஃப் இதே மாதிரி போகல. நான் பாசிட்டிவா பேசினாலும் நான் உடம்பளவுல பலகீனமா இருந்திருப்பேன். அதோட ஆக்டிவா பேசுற மாதிரி பேசியிருப்பேனே தவிர எதுவுமே இங்க சரியா நடக்கல. என்னால இதுக்கு மேல எதையும் தாங்கிக்க முடியல. என் மனசுலயோ உடம்புலயோ பலம் இல்லை. அதனால இனிமே இது எப்படி போகும்னு என்னால சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். நான் உங்க யாரையுமே கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். இதோட அப்டேட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நான் சொல்லி என்னோட கண்ணீரை நான் சிந்துறதை காட்டுறது இதெல்லாம் நல்லா இருக்காது. ஒருத்தருக்கு வலி இருந்தா அவங்க அழதான் செய்வாங்க. அந்த அழுகை உங்களை பாதிக்க கூடாது. அது நான் வீடியோ போட்டாதான் அது நடக்கும். நான் வீடியோ போடலைன்னா அது நடக்காது. எனக்காகவும் என்னோட பசங்களுக்காகவும் யோசிச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் யார்கிட்டையும் பேசுற மனநிலையிலையோ யாரையும் பாக்குற மனநிலையிலையோ நான் இல்லை. என் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி நான் இருக்கேன். இப்போ என் எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு எனக்கு.
நான் சின்ன சின்னதா சேர்த்து வச்சிருந்த அமௌண்ட்டும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகுது. என்னால இந்த ட்ரீட்மெண்ட்ட கடைசி வரைக்கும் மேனேஜ் பண்ண முடியுமான்றது தெரியாது. நான் ஒரு 1 மாசம் வீடியோ போடல அப்படின்னா கூட, நீங்களும் என்ன மறந்துருவீங்க. அவ்வளோதான். சரிங்க.